நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. சங்கீதம் 103:5. He will satisfy thy mouth with good things, so that thy youth is renewed like the eagles. Psalms 103:5. இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் God Goes His Ministry சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே 2024 ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம். நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். கடந்த நாட்களில் நாம் கண்ட எல்லா துயரமான சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். கடந்த ஆண்டிலே நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகிலும் நம்மை கொண்டு தமது திட்டங்களை நிறைவேற்றும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஜீவனோடு பாதுகாத்து இந்த புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க செய்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக நல்ல வேலைக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை இந்த வேளையில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நாம் கேட்கப் போகிற வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தை குறித்தும் இஸ்ரவேல் வம்சத்தை குறித்தும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை இரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதில் கீழே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில வேளைகளிலே சாபமாக இருந்தது போல மற்றவர்களுக்கு தெரியும், தரித்திரம் போல தெரியும்.
ஆனால் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் இருக்கிறது போலவே நம்மை அழைத்து நம்மை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வஜனமே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம். சாபம் என்றால் ஆமென் ஸ்தோத்திரம், முதலாவது ஆதி மனுஷன் தேவனுடைய வார்த்தை மீறினபடினால் அவனுக்குள்ளே சாபம் வந்தது. அவனுக்குள்ளே ஒரு பெரிய இழப்பு வந்தது. அந்த சாபம் முழு உலகத்துக்கும் ஆளுகை செய்தது. சில சூழ்நிலைகளில் மனுஷன் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சாபத்துக்கு உள்ளாக மாறுகிறான், சாபத்துக்குள்ளாக ஆளாகிறான். அந்த சாபம் அவனை ஆட்கொண்டு அவனை அப்படியே அமுக்கி வைக்கிறது, அவனை ஆளுகை செய்கிறது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தது போலவே எப்படி எந்த அளவுக்கு சாபமாக இருந்தீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த யூதா வம்சமும் இஸ்ரவேல் வம்சமும் ஆமென் ஸ்தோத்திரம், அவர்களுக்குள்ளே சில வேளையில் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும்போது சாபத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் போன போது சாபம் அவர்களை ஆட்கொண்டது. ஆண்டவரை விட்டு தூரமாய் போன போது, முறுமுறுத்த போது, அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன போது, எங்களை வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் எங்களை நடத்தவில்லை, இந்த ஆமென் ஸ்தோத்திரம் இந்த கன்றுக்குட்டி தான் எங்களை நடத்தினது என்று சொல்லி சில வேளையில் அதை பின்பற்றி போன போது அவர்களுக்குள்ளே சாபம் வந்தது. இந்த சாபத்தை தான் ஆண்டவர் மறுபடியும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே, யூதா ஜனங்களுக்குள்ளே ஆமென் அவர்கள் மறுபடியுமாக அந்த சாபம் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை மிகவும் நெருக்கும்போது, வேதனைக்குள்ளாகும்போது மறுபடியுமாக ஆண்டவர் நோக்கி அவர்கள் கதறுவார்கள், அவர்கள் கூப்பிடுவார்கள், அவர்கள் கெஞ்சுவார்கள். அப்படி கெஞ்சி கூப்பிட்டு, ஆண்டவரே எங்களுக்காக ஒரு விசை மனமிறங்கும், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் உம்மை நோக செய்தோம், நாங்கள் அக்கிரமம் செய்தோம், எங்களுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் ஆமென் முறையிடும்போது ஆண்டவராகிய தேவன் இரக்கமுள்ளவர். அந்த இரக்கமுள்ள தேவன் அவர்களுக்காக இறங்கி ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் புறஜாதிகளுக்குள் எப்படி சாபமாக இருந்தீர்களோ அதே போலவே ஆமென் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி, நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவர்களை பல முறை அவர்களை ஆண்டவராய் தேவன் கையை பிடித்து தூக்கியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆமென் இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஆமென் ஸ்தோத்திரம் சில சாபங்கட்டுகள், சில போராட்டங்கள் எல்லாம் நிச்சயமாய் விலகும். தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும்போது ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் ஆமென் அவருடைய சந்நிதியில் போய் எட்டினது. ஆமென் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தபோது அவர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கு அவர்கள் மத்தியில் அவர்கள் சாபமாக இருந்தபோது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சாபமாக இருந்தபோது, அவர்கள் அடிமைத்தனத்திலே ஸ்தோத்திரம் மிகவும் ஒடுக்கப்படும் போது அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் மனமிறங்கி அந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி சாபமாக இருந்தார்களோ ஸ்தோத்திரம், அந்த எகிப்து தேசத்தில் எப்படி சாபத்துக்குட்பட்டிருந்தார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் எப்படி சாபமாக இருந்தீர்களோ, எவ்வளவு அடிமைத்தனம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஒடுக்குதல், எவ்வளவு நெருக்கங்கள், எப்படியெல்லாம் நீங்கள் சாபத்துக்குள்ளாக இருந்தீர்களோ அதற்கு பல மடங்கு 1000 மடங்கு இடங்கொள்ளாமல் போகு மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள்,
உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, சாபம் என்பது மிகவும் ஒரு கொடிய ஒரு நோய் என்று தான் சொல்ல முடியும். சாபம் என்பது ஒரு கொடிய வியாதி. சாபம் என்பது ஒரு கொடிய ஒரு சூழ்நிலை. சாபம் என்பது அது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்தோத்திரம் நெருக்கம். சாபம் என்பது ஸ்தோத்திரம் பயங்கரமான ஒரு வேதனை உள்ள அனுபவம். ஆனால் அந்த சாபத்துக்கு பதிலாக, துக்கத்துக்கு பதிலாக, ஸ்தோத்திரம் சாம்பலுக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக, அந்த வேதனைக்கு பதிலாக, நெருக்கத்துக்கு பதிலாக, துன்பத்துக்கு பதிலாக, சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஆனால் பயப்பட வேண்டாம், நம்முடைய கைகள் திடப்பட கடவுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை, பல தடவை, எத்தனையோ முறை அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கின போது சாபம் அவர்களை மேற்கொண்டது. எல்லா சாபங்களையும் எல்லாவற்றையும் முறியடித்து அந்த தேவன் அந்த ஜனங்களுக்கு மனம் இறங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அந்த சாபத்தின் ஸ்தோத்திரம், அந்த சாபத்தின் வல்லமை அவர்களை ஆட்கொண்டு வைத்திருந்தது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அந்த சாபத்தின் வல்லமைகளை முறியடித்து, அந்த சாபத்தின் கட்டுகளை உடைத்து, அந்த சாபத்தின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து, ஸ்தோத்திர பரலோகத்தின் தேவன் ஸ்தோத்திரம் என்னையும் உங்களையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் இந்த தேசத்தில் ஸ்தோத்திரம் சாபத்தை எல்லாம் உங்களுக்கிலிருந்து எடுத்து போட்டு, ஸ்தோத்திரம் சாபம் என்பது பல விதத்தில் வரும். ஸ்தோத்திரம் முன்னோர்கள் நிமித்தமாக வரும். முன்னோர்கள் ஆண்டவரை விட்டு பின்மாறி போனதுனால ஸ்தோத்திரம் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் சாபம் வரும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சாபம் வந்துவிடும். அந்த சாபத்தை முறியடிப்பதற்காக தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சாபத்தை நான் சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற்றினேன். சாபம் இனி உங்களை மேற்கொள்வதில்லை. சாபத்தை நான் சுமந்து விட்டேன். சாபத்துக்கு பரிகாரம் செய்து விட்டேன். சாபம் இனிமேல் உங்களை அணுகாது. சாபம் இனி உங்களை மேற்கொள்ளாது. சாபத்துக்கு நீங்கள் அடிமையல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தான் அடிமைகளாக இருக்கப் போகிறீர்கள். தேவனுக்கு தான் அடிமைகளாக இருக்கப் போகிறீர்கள் என்று சொல்லி ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள். உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொன்னார். ஸ்தோத்திரம். தள்ளாடி போன முழங்கால்களையும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிற கர்த்தர், பலப்படுத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துகிற கர்த்தர். இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை என்னையும் உங்களையும் தேசத்தில் ஆசீர்வதிக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாயிருந்தது போலவே ஆசீர்வாதமாயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படியே நாங்கள் இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது. தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது நிறைவான ஜப கோஷம் முழங்கும் போது. அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். அன்பராமேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
பொற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியம மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியம மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு